2021 சட்டமன்ற தேர்தலில் சில பேர் சொன்னாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு. ஆமாங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாலின் டேஞ்சரஸ் தானே சொல்லலாம். இவர் சிஎமான 5 வருஷத்தில் அரசு என்ன செஞ்சுருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நிறையவே சொல்லலாங்க. மணிக்கணக்கில் இல்லை, நாள் கணக்கில் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியை தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக கொண்டு இருக்காங்க. அதுவும் குறிக்கோளாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து பயணம், தோழி மகளிர் விடுதி, மக்களை தேடி மருத்துவம்னு தெருவில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து வயது முறிந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும் எல்லாருமே பயனடைகிற வகையில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கங்க. நம்மக்கிட்ட காசு இருந்தால் எடுத்துப்பாங்க, ஆனால் படிப்பு மட்டும் எடுத்துக்க முடியாது தானே. அதனால தான் ஸ்கூலில் காலை உணவு திட்டம், காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு லேப்டாப், அரசு காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு மாதம் 1000 உதவித்தொகை, நான் முதல்வன் திட்டத்தில் கல்விக்காக மட்டுமே நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எந்த டேட்டாவை வேணால் எடுத்து பார்த்தாலும் எல்லா துறைகளிலுமே நல்லது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தொழில்துறை, விவசாயம், கல்வின்னு தமிழ்நாடு டாப்பில் இருக்குங்க. அதுக்கான அடையாளமாக தான் 14 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19% எந்த மாநிலமும் தொடாத அளவுக்கு இலக்கை தொட்டிருக்குங்க. இதில் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அப்படி இருந்தும் இந்த குறைகளை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுற அளவுக்கு கம்மியாக இருக்குன்னே சொல்லலாங்க. இருந்தாலும் அந்த குறையையும் சரி செய்வேன்னு திராவிட மாடல் ஆட்சி உறுதி கொடுத்துருக்காங்க.